வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்புல நாம ஒரு படம் வரைய போறோம். புத்தகத்துல பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு படம் இருக்கு, இங்க ஒரு படம் இருக்கு, இங்க ஒரு படம் இருக்கு. இது 3த்துல ஏதாவது ஒரு படத்த நீங்க என்ன செய்ய போறீங்க? கீழ வரைய போறீங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, எனக்கு ரொம்ப புடிச்ச நிலாவுக்கு மேல இருக்கிற இந்த வீட்ட தான் நான் வரைய போறேன். ஓகே, நான் வரையறத பொறுமையா கவனிச்சுக்குங்க. நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணணும்? பென்சில்ல வரைஞ்சு கலர் குடுக்கணும். சரியா? ஓகே. நான் கம்ப்யூட்டர்ல வரையறதால என்ன செய்றேன், என்னோட சிஸ்டம்ல இருக்கிற இந்த டூல யூஸ் பண்ணி இப்ப நானு வரைய ஆரம்பிக்கிறேன். முதல்ல என்ன செய்யலாம்? கீழ இருக்கிற நிலாவ வரைஞ்சிடலாமா? அப்போ இங்கிருந்து நானு ஆரம்பிக்கிறேன். அப்படியே ஒரு லைன். இங்கிருந்து அப்படியே ஒரு லைன். அப்படியே நிலா மாதிரி இருக்கணும். அப்படியே படகு மாதிரியும் இருக்கணும். வரைஞ்சிட்டேனா, இப்ப என்ன செய்ய போறேன்னா, இந்த வீட்ட வரைய போறேன். இங்கிருந்து ஒரு லைன் குடுக்குறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வீடு அப்படியே அழகா வரைகிறேன். நல்லா இருக்கா? திரும்ப இங்க ஒரு கதவு இருக்கு பாருங்க. கதவு வச்சாச்சு. இந்த கதவுக்கு ஒரு கைப்பிடி திறக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இங்க ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னலையும் நானு வரைஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மேகமா இருக்கு. மேல பார்த்தீங்கன்னா கூரை கிடையாது. முழுசா மேகம் மாதிரி இருக்கு. அப்ப நான் என்ன செய்றேன்னா, இங்கிருந்து அப்படியே அந்த மேகத்த கொண்டு போறேன். அந்த மேகமே எப்படி இருக்கு இப்போ? கூரை மாதிரி ரொம்ப அழகா இருக்கா? ஆமா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்ப நட்சத்திரங்கள வரையணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, கலர கொஞ்சம் மாத்திக்கிறேன். மஞ்சள் கலர எடுத்துக்கிறேன். இங்க நட்சத்திரம். மஞ்சள் கலர் வரலையே! இதிலிருந்து எடுக்கணும். எஸ். இந்த மஞ்சள் எடுத்துக்கிறேன். இங்க ஒரு நட்சத்திரம். உங்களுக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறேன். இங்க ஒரு நட்சத்திரம் வரைஞ்சிருக்கேன். இங்க ஒரு குட்டி நட்சத்திரம் வரைஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்க ஒரு குட்டி நட்சத்திரம். இந்த மாரி உங்களுக்கு எங்க தேவைப்படுதோ என்ன பண்ணலாம்? நட்சத்திரத்த நீங்க அழகா வரைஞ்சுக்கலாம். முடிச்சதுக்கு அப்புறமா இங்க மேகம் இருக்கு. மேகத்துக்கு நான் என்ன பண்றேன்னா, கொஞ்சம் நீல கலர். நீல நிறம் ரொம்ப டார்க்கா இருக்கே. இங்க இருக்கிறது தான் ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்ணணும். அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த கலரே எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லைட் பிளாக் கலர் மாதிரி இங்க அப்படியே அந்த மேகத்த வரைஞ்சுக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் மேல சூரியன் இருக்கு. சூரியன் என்ன செய்யலாம்? எல்லோ கலர். மஞ்சள் நிறம் சூரியனுக்கு குடுக்குறேன். ஒரு ரவுண்ட் ஒண்ணு போட்டுட்டு, இந்த மாதிரி சூரியன். சூரியன் எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஹேப்பியா இருக்கு. அதுக்கப்புறமா இங்க நீங்க வண்ணங்கள் ஏதாவது குடுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா, இங்க கூட வண்ணங்கள குடுத்துக்கலாம். இதுல வந்து கீழ ப்ளூ கலர். அதுக்கு மேல என்ன கலர் குடுக்கலாம்? எல்லோ கலர் குடுத்துருக்காங்க. நான் இங்க எல்லோ கலர் அடிச்சுக்க நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே உங்ககிட்ட இருக்கிற பென்சில வச்சு எல்லோ கலர ஃபில் பண்ணிடலாம். இப்ப நான் வரைஞ்சிருக்கிற வீடு இது. இதே மாதிரி நீங்க என்ன செய்யணும்? இங்க இருக்கிறதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு புடிச்சிருக்கும் இல்லையா? புடிச்சத இதே மாதிரி வரைஞ்சு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்களா? என்னோட ஃபோன் நம்பர் நான் குடுக்குறேன் உங்களுக்கு. நீங்க இத YouTubeல பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்ல அப்ளிகேஷன்ல பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஆ இது நீங்க வரைஞ்சிருக்கீங்க, எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்டின்னா, இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணலாம். 9789684906. நீங்க வந்து இந்தியாக்குள்ள இருக்கீங்கன்னா, இந்த நம்பர் மட்டும் போட்டா போதும். வெளிநாடு அப்டின்னா +91 அப்டின்ற கண்ட்ரி கோடையும் சேர்த்து இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். சரி மாணவர்களே, அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி.